ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மேபி போனஸ் பார்ட் இருக்கலாம். அது வந்து லாங்காக போச்சுன்னா நான் போனஸ் பார்ட் போடுறேன். நம்ம ப்ரீ ஃபைனலில் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கும் ஜெகேக்கும் சும்மா ஃபன்னியான கான்வர்சேஷன் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தன் அவனை பற்றி சொல்லியிருப்பான், இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஒரு கால் வருது. அதுக்கப்புறம் அவன் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு மிஷனுக்கு போகிறான். அங்கே சண்டை போட்டுட்ருக்கும் போது இவங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஜேகேவை சுட வரும்போது அந்த இடத்துக்கு ஜிமின் வந்து சண்டை போடுறான். அப்புறம் ஜேகேவை டார்கெட் பண்ணி ஒருத்தவன் சுடுறான். அதை ஜிமின் வாங்கிட்டு அங்கே மயங்கி விழுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இதில் பார்க்கலாம்டா. என்னோடய குரல் வந்து இன்னுமே இதாகல, ரொம்ப கோல்டுடா. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்று சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஒரு புல்லட் படுது. ஜிமின் தொம்முன்னு கீழே விழுறாரு. ஜேகே பி சேஃப் ஜேகே, யாரையும் ட்ரஸ்ட் பண்ணாத அப்படி சொல்லிட்டு அவருக்கு அப்படியே பிளட் அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. ஜின்னு வந்து திரும்பி பார்க்குறாரு. ஒருத்தன் மட்டும் நின்றுருக்கான், கிம்மோட ஆள். கண்ணு செம்மையாக ஷூட் பண்ணுறாரு. அவன் உடம்புல கிட்டத்தட்ட 10 புல்லட் கிட்டே இருக்குது. ஜிமினோட துப்பாக்கி எடுத்தா சொல்கிறாரு. அப்போவே ஜிமின் எப்படி உன்னை சேவ் பண்ண அப்படி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக மயங்கிடுறாரு. டேய் ஜிமின், ஜிமின் ஏந்திரு ஜிமின், ஐயோ ஜிமின் எழுந்துரு. ஜேகே சீக்கிரம் அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கு. அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறான். லைட்டாக ஒரு கண் முழிக்கிறாரு. ஏய் ஜிமின் கண்ணை தொடடா. டேய் ஏய் என்னடா நீனு தூக்கம் வருதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய் சொல்கிறது கேளு, உனக்கு பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, கொஞ்ச நேரம் முழிச்சிரு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு என்ன, ஒன்றும் செத்துற மாட்டேன் போடா அப்படி சொல்லிட்டு ஆள்தான். அதுக்கப்புறம் எந்த பேச்சும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. ஜேகே தான் பிரைடல் ஸ்டைலில் அவனை தூக்கிட்டு போகிறாரு. லைட்டாக ஜிமின் முழிச்சு, டேய் நான் என்னடா உன் ஆளாடா, என்ன ஏன்டா இப்படி தூக்கிட்டு போகிற? ஏய் இந்த நேரத்தில் நீ இப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மண்டையில் நங்குன்னு கொட்டுறாரு. ஏன்டா இப்படி பண்ணுற? அதுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ரக்சரை வச்சு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஜிமினை. ஒழுங்காக சீக்கிரம் சரியாகிவா அப்படி சொல்கிறாரு. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே கண்ணை மூடிடுறாரு. இங்கே சீரியஸாக ஒரு கொஞ்சம் ஆப்ரேஷன் போய்ட்டு கிட்டத்தட்ட அந்த ஹார்ட்டுக்கு அந்த இது கிட்ட தான் அடிபட்டிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த வால்வ் அந்த இது போகும்ல, ஹார்ட்டுக்கு பிளட் போகும்ல, அதில் பட வேண்டியது ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக மயக்கத்தில் இருக்கார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு டாக்டர். அதுக்கப்புறம் பார்த்தா டேயும் தான் வந்துடுறாரு. டேயும் தானே இருந்தார், டேவும் வந்துடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது யார் யாருன்னா ஜின்னு, ஜேகே, டே 3 பேருமே இருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் போய் பார்க்கலான்னவும் ஜேகே ஃபஸ்ட்டு போகிறான். ஏய் ஜிமின், ஏய் எழுந்துருடா. எழுந்திருக்கவே இல்லை, எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. டே பைத்தியக்காரா, உன்னை எவன்டா அங்கே வர சொன்னா? ஷூட் பண்ணால் என்ன ஷூட் பண்ணிட்டு போட்டோம், இன்னும் மொய்த்துக்கோங்க வந்த. உனக்கு இதாச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கோவத்தில் கத்துறாரு. ஏன்னா ஜிமின் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா பெருசாக காட்டிக்க மாட்டோம்ல. எப்படி நம்ம சிப்ளிங்ஸ்லாம் நம்ம பிடிச்சாலுமே என்ன போடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படி அதே மாதிரி தான் அங்கே அவனுக்கு 2 பேருமே அவ்வளோ பாசம். 2 பேரும் ஜிமினுக்கு வந்து ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் மந்த் வைஸ் தான். ஆனால் ஜிமின் வந்து ஜேகேவை அப்படியே தம்பி மாதிரி, தம்பி எப்படி பார்த்துப்பான் அந்த மாதிரி பார்த்துப்பான். அவ்வளோ பிடிக்கும். ஜேகேவும் சேம் செம்மையாக பார்த்துப்பான். 2 பேரும் அவ்வளோ பாசமாக, ஆனால் காட்டிக்க மாட்டானுங்க. என்னடா எதுக்கிட்ட வர, உயிரோடையா இருக்க இன்னும் அப்படின்ற மாதிரி தான் பேசிப்பானுங்க. இப்போது செம்மையாக கத்துறாரு. அதுக்கப்புறம் பைத்தியக்காரா எதுக்குடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு முழிக்கிறாரு. முழிச்சிட்டியா? இம்மா நேரம் கத்துனே, அது என்ன? சும்மா தூங்கிட்டு இருக்கேன், சும்மா கத்திக்கிட்டே கிடக்குறேன், என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நீ ஒழுங்காக சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வா, வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு வைக்க சொல்லியிருக்கேன், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிம்னால் முடியல, லைட்டாக ஏந்துறாரு. அதுக்குள்ளே ஏய் ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வர்றாரு. ஹியூங் இவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகலாம், இங்கே இவனை பார்க்க எனக்கு ரொம்ப மாதிரி இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னு ஜிம்னு கேட்குறாரு. மூடுறியா? ஹியூங் டிஸ்சார்ஜ் கேளுங்க, நம்ம இன்றைக்கே கூட்டிகிட்டு போகலாம். ஜேகே இது ஒன்றும் விளாட்ற விஷயம் கிடையாது. இப்போ தான் அவனுக்கு அடிபட்டு இப்போ தான் முழிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், புரியுதா? இவங்க ஆனால் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமே.
மெய்ட்ஸ்லாம் இருக்காங்க, இங்கே எப்படி பார்த்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அவ்வளோ பாசமாடா ஜேகே அப்படின்ற ஜிமின். ஏய் மூடுறியா, கேளுங்க ஹியூங், கூட்டிகிட்டு போகலாம். ஜிமின், நான் டாக்டர்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது பெட் ரெஸ்ட் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு திருப்பியும் செக் பண்ணுமா. அவன் ஹார்ட்டுக்கு ரத்தம் போகிற அந்த குழாய் பக்கத்தில் அடிபட்டிருக்கு. செஸ்ட்டில் தப்பிச்சிருக்கான். இல்லைனா என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும். போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி இந்த தலைக்கு மேலே வைக்கிறாரு ஜிமின். ஒன்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே பளிச்சுன்னு வைக்கிறாரு கன்னத்தில் ஜேகே. டேய், ஒரு உடம்பு சரியாத பிள்ளை இப்படியாட அடிப்ப யோங். ஜேகே என்ன பண்ணுற? அதுதான் உடம்பு இப்போ தானே சரியில்லை, இப்போ தானே முடிச்சிருக்காங்க கண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க, விளையாண்டுருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. சாரி ஹியூங். ஜிமின் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் திரும்புகிறாரு. அப்போது தயாங் உள்ளே வரான். தயாங், இவன் தான் ஜிமின், பார்த்துட்டியா, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஜிமின், ஹியூங் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே கேட்குறாரு. அவனா? அவன் பேர் தயாங்தா. அவன் அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலே வரையும் ஜிமின் பார்க்குறாரு. டேவும் ஒரு மாதிரி நர்வஸாக பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு, ஹியூங் நான் வெளில போய் நிற்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பிளட்னா பயம். அப்புறம் எப்படி மிஷன்லாம் பார்க்கணுன்னு சொன்னேன். ஹியூங் அது ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன், பயமாக இருக்குது, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேவாங் போயிடுறாரு. இந்த பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப துருன்னு இருக்காண்டா. ஹியூங் அது நல்லா இருக்காது. ஒன்றும் இல்லை ஹியூங், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் எதையோ சொல்ல வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டாரு. ஜேகே எப்படியோ ஒரு சந்தேக கண்ணான பார்க்குறாரு. என்னடா இன்னும் சொல்லலான்னு வந்தேன்? ஒன்றும் இல்லை, நீ போ, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் ஜின்னு வெளில வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே, ஜின், அதுக்கப்புறம் 3 பேர் வெளில வந்துடுறாங்க. இப்போ ஜின் தான், ஏய் ஜங்குக் நீ இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடு, நான் ஜிம்மினை பார்த்துக்கிறேன். ஹியூங் நீங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, தேவையும் கூட்டிகிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மினை. ஆர் யூ ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. ஏன் நான் ஜிம்மினை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பார்த்துப்ப தான். சரி சரி, நான் வயனுக்கு சொல்லியிருக்கேன். என்னது வயனுக்கு சொல்லியிருக்கீங்களா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் அவள் உன்னை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாடா, மிஷனுக்கு போனீங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன், நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜின்க்கு ஒரு கால் வருது, தனியாக போயிடுறாரு. ஹலோ யார்? சொல்லுடா. அதுக்கப்புறம் ஏதோ பேசிகிட்ருக்காரு. இங்கே டே கூட வந்து கொஞ்ச நேரம் ஜேகே பேசிகிட்ருக்காரு. அப்புறம் ஜின் பேசிட்டு வந்துடுறாரு. ஹியூங் யார்? ஒன்றும் இல்லை, ஸோ நீ பார்த்துக்கன்னா பார்த்துக்கோ, இப்போ வயன் வந்துடுவா, அவள் தான் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவளா? சரி ஓகே, அவள் வராதுன்னா வரட்டும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ வந்து ஜேகே தான் இருக்கார். ஜேகே இப்போ ஜிமின் இருக்க ரூமுக்கு போயிட்டார் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போது ஜிமின் தூங்கவே இல்லை. ஏய் தூங்கலையாடா என்னன்னு? ஏன் நான் தூங்குவேன், தூங்காமல் இருப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. உனக்கு என்னப்பா ராஜா பகவத் மாதிரி ஜாலியாக பெட்டில் படுத்திருக்க? வேண்டுதல்டா, வேண்டிட்டு வந்து படுத்திருக்கேன்ல அப்படின்னு கேட்குறான். சரி சரி கால் அமுக்கிவிடு அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. என்னது கால் அமுக்கிவிடுமா? ஆமாம், உனக்காக பாரு குண்டடிலாம் வாங்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு படுத்திருக்கேன். ஏய் ஜிமின் வேணும் தானே பண்ணுற, இதை விட பெரிய அடிலாம் பட்டிருக்க உனக்கு, அப்போ கூட நீ இவ்வளோ சீன் போட்டதில்லையே. இது எனக்காக வாங்கினது, இது உனக்காக வாங்கினது இல்லை, ரொம்ப பெயினாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ட்ராமா குயின் மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. பேசுவேன், என்ன பண்ணுறது, எல்லாம் விதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் அமுக்கிட்டுருக்காரு. நல்லா கீழே 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 ரைட்டில் அங்கே தான் அப்படியே மேலே வா, இந்த பக்கம் வலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அதான் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. ஜிம்மினை ஓவராக பண்ணிகிட்ருக்கடா நீனு அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. இப்போ தானடா உன்கிட்ட வேலை வாங்க முடியும், என் பிளான் தெரியலையே ஜேகே உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. உன் பிளான் எல்லாமே தெரியும்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சும்மா சிரிச்சிட்ருக்காரு. சரி போதும்
காலம் போதும், இப்போ கை அமுக்கிவிடு, நீ மட்டும் ரெக்கவர் ஆகிவா, அப்புறம் உனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கை அமுக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கையும் அமுக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் இப்போது தொண்டை கரகரன்னுது, போய் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துருவேன். ஜிம்முனே உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை. என்னப்பா உனக்காக குண்டடிலாம் வாங்கியிருக்கேன், என்னை பார்த்து இப்படி ஒருலாம் வார்த்தை சொல்கிறியே அப்படின்றான். ஐயோ விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளில போகிறாரு. சரி ஏதாவது இந்த சாத்துக்குடி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரலாம். அப்போ கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறான். வாமா வாமா மின்னலே வாமா. ஜங்கு ஜிமின் தானே? அவனே தான், எனக்காக ஒரு குண்டடி வாங்கிட்டான், அதுக்காக இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஏய் ஏன்டா அப்படி சொல்கிற, பாவம் அவருக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு பாரு. ஆமாம் வேன் பாரு, இவனால் ரொம்ப வலிக்குதுங்க. ஏன் ஜங்கு, அவர் கேட்டாருன்னா ஏதாவது செய்ய வேண்டியதானே? இம்மா நேரம் அவன் கை கால் அமுக்கி விட்டுட்டு இருந்தேன். இப்போது ஜூஸ் வேணுமா தலைவருக்கு? ஜூஸ் தானே நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை 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 நீ போடாத, ஜங்கு கையால் போட்டால் தான் அது நல்லாவே இருக்கும். ஆமாம், அதில் 2 பாட்டில் விஷத்தை சேர்க்குறேன், இன்னும் நல்லாயிருக்கும். நீ புழிஞ்சாலே அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடல் பண்ணிட்டு இருக்காரு. டேய் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் வாய் அடங்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜேகே. சரி சரி புழிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைன் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க புழிஞ்சு கொடுத்தோன்னே இவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது தெரியுமா, சூப்பராக இருக்குடா, இத்தனை நாள் இவ்வளோ ஒரு இந்த ஹாப்பினஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். ராஜா வாழ்க்கடா ஜேகே, நீ எனக்கு எல்லாம் பணிவிட செய்கிற, அப்படியே இப்படி இந்த பெட்டில் சுகமாக படுத்துக்கிட்டு வேலை செய்ய செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் நீ இங்கே இருக்கவரே என் பாதி உயிரை வாங்கிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, சரி சரி அமைதியாக இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசாத, நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தூங்குறான். கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப டயர்டாக இருக்கிறனால நல்லா தூங்கிடுறான். இங்கே நீங்கள் தான் இப்போ நீங்கள் வந்து ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜிமின் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கார்ல. நீயும் தான் இருக்கிய. இங்கே ஜேகேக்கு ஜலசி ஏறுது, எவ்வளோ அழகாக இருக்கான். ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒரு பக்கம் க்யூட்டாக இருக்கான், ஒரு பக்கம் ஹாட்டாக இருக்கான், ஒரு பக்கம் செக்ஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே கை வச்சிடறேன் அவங்க வாயில். ஜேகே என்ன சொன்ன, ஹாட்டாக இருக்கான் செக்ஸியாக இருக்கான், அப்போ நான் இல்லையா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஃப்ளர்ட்டியாக கேட்குறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? ஏன் அவனை விட நாளக்கா இல்லையா? ஆமாம், ஜிமின் எவ்வளோ அழகாக இருக்கான், தேவங்க எவ்வளோ அழகாக இருக்கான், அதை விட ஜின்யும் உனக்கு ஒரு அண்ணன் ஏதோ ஒன்று, பட் ஹீ இஸ் ஆல்சோ ஹேண்ட்ஸம் யூனோ. ஐ திங்க் அப்படி தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸமாக இருக்கணும். பாரு இவங்க எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கானுங்க, ஆனால் நீ இருக்கே குரங்கு மாதிரி. என்ன சொன்ன, குரங்கு மாதிரி இருக்கனா? அந்த குரங்கு என்ன வேலை பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லைக் நெக்கோட பிடிச்சி லிப் டு லிப் கிஸ் தான். ஜேகே ஜேகே விடு. விடுறா. ஜேகே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூச்சு இறக்குது. இனிமேலும் என்ன ஹார்ட் இல்லைன்னு சொல்லுவ போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்புறீங்க. ஜேகே உங்கள் கழுத்தில் அப்படியே லைட்டாக அவன் ஃபிங்கர் வச்சு லைட்டாக இது பண்ண அவங்களை இப்படி கூசுகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படி சொல்லிட்டு லைட்டாக சவுண்டு கொடுக்குறான். ஜேகே அமைதியாரு, ஜிமின் இருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே ஜிம்முன்னு பார்க்குறான். இங்கேயும் நிம்மதியாக விட மாட்டியாடா அப்படின்ற மாதிரி. ஆமாம் எவ்வளோ நேரம் நானும் தூங்குறதா நடிக்கிறது, உங்கள் ரொமான்டிக் அளவெல்லாம் வெளில போய் பண்ணுங்கடா, இங்கேயாடா உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் திட்டான். என் பேபி
ஊரில் இருக்கா, அவளை விட்டுட்டு உனக்காக இங்கே வந்து குண்டடி வாங்கி படுத்திருக்க. உனக்கு தெரியுமா, என் பேபியை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன், அவளும் என்னை மிஸ் பண்ணுவான். சே, எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அவள் என் கூட இருந்தா. இந்நேரம் கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு வேறு லெவலில் கடலிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்றான். எப்பா நீ ஃபஸ்ட்டு சரியானான்னு அவங்க பேபியே போய் பாருங்க அப்படின்னு ஜின் சொல்லவும், சாரி ஜேகே சொல்லவும், ஹே என்ன நீங்கள் இம்மா நேரம் என்ன ஜெலஸ் பண்ணீங்கல்ல, அப்போ இது தப்பே இல்லை, மூடிட்டு கிளம்புங்க, நான் நல்லா தூங்கணும், ஏச்சின்னு முத்தத்தை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜிம்மின் செம்ம கோவத்தில் கத்துறான். சரி சரி பராமப்படாத, பாய் பாய், நாங்கள் வெளில போய் கண்டினியூ பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறான். என்னமோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது லைக் 1 month ஆகுது. ஜேகேவும் ஜிம்மினும் நல்லா ஜாலியாக தான் சுற்றிட்டுருக்காங்க. இவர் என்ன சொல்ல வந்தாருன்னு அப்போயுமே சொல்லவே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் இது டேக்கும் தெரியுது ஜேகேவும் ஜிம்மினும் எவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஜேகேவும் ஜிம்மினும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஐ மீன் ஜேகேவோட வீட்டுக்கு வெளில போயிட்டு. டேய் உட்கார்றா, சாப்பாடு எடுத்துக்கிறேன். நீயாடா சமைச்ச? உன் கூட சுற்றி தானே வந்தேன், நான் எப்படி சமைச்சிருப்பேன்? எனக்கு ஒரு அளவுக்கு தான் சமைக்க தெரியும், உனக்கு போகிற அளவுக்குலாம் இல்லை. டேய் போடா போடா, கடுப்பாக இருக்கும் பேச்சு கேட்டு கேட்டு, இப்போ தானே சுற்றிட்டு வந்தோம். ஜிம்மன் ஆனால் நீ என் கையில் ஒரு நாள் வாங்க போகிற, என்ன வாங்க போகிறேன்? பெருசாக கொடு, வீட்டில் வச்சுக்கிறேன். போடாங் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறான் வீட்டில். சரி சரி போ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் இங்கே சாப்பிட்றேன். சரி, இப்போது கையெல்லாம் வலிக்குதான், இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறேன். ஓகே தான், பாரு நல்லா தான், நல்லா மூவ் பண்ணுறேன், வேணா 2 டான்ஸ் ஸ்டெப் போட்டு காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் போட்டு காட்டுறாரு. மூடு ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தான் வாயின் வரான். ஜிமின் எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல வாயன், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன். எதாவது சாப்பிட்றீங்களா? நான் இப்போ சமைச்சிட்டு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எடுத்துகிட்டு வாங்க, செம்ம பசி, வெளில சுற்றிட்டு வரோம், ஆனால் ஒரு ஹோட்டலில் கூட நிறுத்தலை, ஏன்னா அவனுக்கு பிடிக்காதான், வெளியில் சாப்பிட்டா ஒத்துக்காதான். என்ன நான் சொல்கிறான் பாரு, காசை மிச்சம் பண்ணுறான் கஞ்ச பிஷ்னாரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்கான். இங்கே எனக்கு செம்ம சிரிப்பு. ஐயோ நிஜமானந்தான், அவருக்கு வந்து சில நேரத்தை ஒத்துக்காது, அதனால தான் நான் தினமும் சமைப்பேனா, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாரு. ஆச்சா, அதுதான் விஷயமா, சரி சரி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு. நல்லாயிருக்கும் ஏன், பரவாயில்லையே, வீட்லேயே ஒரு செஃப் வச்சுருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்லா இருக்கா, இதுக்கு தான் சொன்னேன் வெளில வேணான்ட்டு, போடா கஞ்ச பேசினாரு அப்படி சொல்ல மண்டையில் நறுக்குன்னு கொட்டுறாரு ஜேகே. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜின் பார்ப்போம், மோனி பின்னாடி தான் இவர் சுற்றிட்டு இருக்கிறாரு. ஐயோ ஜின், தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க, என்னை ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க. ஏன், யார் நினச்சா காட்டு, ஏன் கொல்ல போகிறீங்களா? மோனி அப்பெல்லாம் இல்லை, அப்புறம் காட்டினா அவங்கள சத்தமே இல்லாமல் போட்டு தடுத்து காணா பணமாக்கிடுவீங்க, அதுதானே? ஐ நோ அபவுட் மாஃபியா, தயவு செஞ்சு ப்ளீஸ், உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? ஏன் மோனி, உனக்காக இத்தனை நாள் சுற்றுறேன், ஒரு நாள் கூட என் மேலே பாசம் லைக் ஒரு சாஃப்ட் கார்னர் கூட வந்தது இல்லையா? நான் அப்படி என்ன செஞ்சேன்? மாஃபியா இருக்கிறது ஏன் தப்பு கிடையாது, இங்கே ஃபேமிலியே அப்படி தான், அதனால் இந்த ஃபீல்டுக்கு நான் வர வேண்டியதாக போச்சு. இப்போது நான் மாஃபியாவில் இருக்கிறதுனால என்னால் அதை விட்டுட்டு வர முடியாது, ஆனால் உன்னையும் என்னால் விட முடியாது மோனி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஜென், நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் ஒரு ஆர்டினரியான பொண்ணு, நீங்கள் மாஃபியா. உங்களை கட்டிட்டு நீங்கள் எப்போ போயிட்டு உயிரோட வருவீங்களா இல்லையான்னு தெரியாமல் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அது என்னால் முடியாது. என் புருஷன் என் கூட எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஏதோ ஒரு வேலைக்கு போகிறானா, வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு வரானா, அது போதும்.
உங்களை மாதிரி நீங்கள் எப்போ போவீங்க, எப்போ வருவீங்க, உயிரோட வருவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஹவ் கேன் ஐ ஏபிள் டு ட்ரஸ்ட் யூ? கல்யாணம் ஆகி கொஞ்சம் நல்லா விதவையாக சொல்கிறீங்களா? சின்ன எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு. ஐம் சாரி, சாரி ஜின், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ப்ளீஸ் வேணாம், எனக்கு வேணாம் இதெல்லாம். நான் நான் சாதாரண யாரையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை லவ் பண்ணுறேன் பின்னாடி சுற்றாதீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவள் போயிடுறா. சின்னால எதுவுமே பேச முடியல. அவளோட சுச்சுவேஷனும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சேடாக வந்துடுறாரு. இப்படியே இங்கே பார்ப்போம். இங்கே ஜேகே ஜிம்முன்னு நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் எங்கேயா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காங்க. அப்போது ஜேகே ஜிம்னு ரேண்டமாக ஏதோ பேசிகிட்ருக்காங்க. ஜேகே, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது உன்கிட்ட அப்பயே கேட்கணும்னு நினச்சேன். பட் எல்லோரும் இருந்ததுனால என்னால் பேச முடியல, கேட்கவும் முடியல. அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறதுக்கு வரான். அதுக்குள்ளே அந்த ஆப்போசிட்லேருந்து வந்த லாரி அப்படியே வேகமாக இடிக்குது. அப்படியே தடம் புரளுது அவங்க போன காரு. செம்ம அடி ஜேகேக்கும் ஜிம்முனுக்கும். ஜிம்முனுக்கு தான் செம்ம அடிப்படுது. ஜேகே தள்ளப்பட்டு அப்படியே மயங்கிடுறாரு. ஐ மீன் ஸ்டேரிங்கு. இங்கே ஜிம்மின் கிளாஸ் அந்த சைடில் இருக்குல்ல விண்டோ, அந்த கிளாஸ் குத்திடுச்சு அவரை. லைக் அந்த ஹார்ட் கிட்ட தான், அந்த இப்போது குத்துனது அந்த வால்வு கிட்ட குத்திடுச்சு. அவரால் ஒன்றுமே முடியல. ஜேகே மயங்கியிருக்காரு. ஜேகே பார்த்துட்டு ஜேகே லைட்டாக கண் முழிக்க ட்ரை பண்ணுறாரு ஜேகே. அதுக்கப்புறம் லைட்டாக கண் முழிக்கிறாரு. இங்கே ஜிம்மன், யாரையும் நம்பாத, யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறாரு. ஜேகேவாலையும் எதுவுமே பேச முடியல. அப்படியே அவருக்கு ரத்தம் ஊற்றுது. அதே மாதிரி அவரும் மயங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து 2 பேருமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகுது. இந்த பக்கம் ஜின்னுக்கும் வாயனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்படியே எல்லாருமே 3 பேருமே வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உங்களால் சுத்தமாக முடியல. ஜின் வந்து அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவராலையும் முடியல. லைட்டாக அவருக்கும் கண்ணில் தண்ணி வருது. காட்டக்கூடாதுன்னு திரும்பி வைப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க. உங்களுக்கு ஜிம்மினும் பிடிக்கும். ஏன்னா வந்து லைக் உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டான். ஜேகேயோட கண்டிஷனும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்ம அழுக அவங்களுக்கு. எப்படியாவது அவங்க உயிரோட வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியாச்சு. இந்த பக்கம் செம்மையாக அங்கே வந்து ரொம்ப இது சீரியஸாக ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 நாள் ஆகுது. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் லைக் நான் இன்றைக்கி மார்னிங் சேர்த்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் டே லைக் விடிய காலில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து முடிச்சுட்டு எல்லாமே அப்பப்போ வந்துட்டு இந்த செக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எதுவுமே ஸ்டேபிளாக இல்லைன்ற மாதிரி. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே லைக் 3-4 ஆகுது. நீங்கள் தூங்கவும் இல்லை, யாருமே தூங்கவே இல்லை. முழிச்சிட்டு அழுதுட்டு தான் இருக்கீங்க. அழுது நீங்களும் வீக் ஆகிட்டீங்க. ஜின்னு தான் அவங்களுக்கு ஒன்றாகாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. இல்லையும் ஜேகே ஜிம்மன் நல்லாக்கி வந்துடணும். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் யூ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் ஜேகே ரூம்லேருந்து வராங்க டாக்டரு. அவர் கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, அவர் அவுட் ஆஃப் டேஞ்சர்னு சொல்லலாம். அவர் தலையிலேருந்து பலமாக அடிப்பட்டனால ஓவர் பிளட் லாஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நாங்கள் ப்ளட் பேங்க்லேருந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ப்ளட். உங்களுக்கு யாராவது ஏபி நெகட்டிவ் பிளட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாயின் பார்த்துட்டு எனக்கு ஏபி நெகட்டிவ் தான், நான் பிளட் கொடுக்குறேன். மேம், நீங்களே வீக்காக இருக்கீங்க, ஒரு தடவை உங்களை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணாம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கண்டிப்பாக கொடுத்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பிளட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு ஜேகே கண்டிஷன் ஸ்டேபிள் ஆகுது. அவர் வந்து ஒரு நாளில் 2 நாளில் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அவங்கள ஆப்ரேட் பண்ண டாக்டர் வராரு. அதுவும் ரொம்ப சேடாக வராங்க. டாக்டர், ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. தயாங்கும் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக நிற்கிறாரு. சொல்லுங்கள்
ப்ளீஸ் என்னாச்சு அவனுக்கு? ஜேகே கணேசன் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு என்னாச்சு? ஐம் ஐம் ரியலி சாரி. சாரிண்ணா. டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஜிமின் எங்க? அதுக்கப்புறம் கோமா அவர் கேட்குறாரு. கிட்டத்தட்ட செம்மையாக சிவந்துருச்சு அவர் கண்ணு. அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு.